எங்களுக்கு தெரியாது. இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அப்பொழுது அவர், நானும் இன்ன அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். இயேசு கிறிஸ்துவின் கேள்விக்கு பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் பிரதியுத்தரம் கூற விரும்பவில்லை. ஆகையினால் எங்களுக்கு தெரியாது என்று கூறுகிறார்கள். நாங்கள் சொல்ல விரும்பவில்லை என்று கூறுவதற்கு பதிலாக எங்களுக்கு தெரியாது என்று கூறிவிடுகிறார்கள். வேத வாக்கியத்தில் இவர்களுக்கு ஞானம் இருக்க வேண்டும். தங்களுக்கு தெரியாது என்று கூறுவது இவர்களுக்கு அவமானமான காரியம். இவர்கள் தங்களுடைய தெய்வீக ஞானத்தை வெளிப்படுத்த வேண்டியவர்கள். ஆனால் இவர்களோ தங்களுடைய அறியாமையை வெளிப்படுத்துகிறார்கள். இவர்களுக்கு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை பற்றி தெரியும். அது தேவனால் உண்டாயிற்று என்பதும் தெரியும். இதை தெரிந்திருந்தும் இவர்கள் எங்களுக்கு தெரியாது என்று பொய் கூறுகிறார்கள். இவர்கள் பாவத்திற்காகவும் வெட்கப்படவில்லை, பொய் சொல்வதற்காகவும் வெட்கப்படவில்லை. தங்களுக்கு தெரிந்ததை இவர்கள் வெளியே சொல்ல பயப்படுகிறார்கள். தங்களுடைய சொந்த கருத்துக்களை வெளிப்படுத்த தயங்குகிறார்கள். தங்களை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்னும் ஆணவமும் இவர்களுடைய உள்ளத்தில் உள்ளது. பெருமை இவர்களை ஆளுகை செய்கிறது. பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசு கிறிஸ்துவை ஒரு கண்ணியில் சிக்க வைக்க வேண்டும் என்று வலைகளை விரித்திருக்கிறார்கள். ஆனால் தாங்கள் விரித்த வலையிலேயே இவர்கள் சிக்கிக் கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவிடம் தாங்கள் கேட்ட கேள்விக்கு அவர் பிரதியுத்தரம் கூறவில்லை என்றாலும் பரவாயில்லை என்று அமைதியாக இருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியாது என்று இவர்கள் பிரதியுத்தரம் கூறியவுடன் இயேசு கிறிஸ்துவும் அவர்களிடம், நானும் இன்ன அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்று கூறிவிடுகிறார். கிறிஸ்துவின் அதிகாரத்தை குறித்து கேள்வி எழுப்புவதற்கு அவர்கள் தகுதியற்றவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஜனங்களிடம் சத்தியத்தை எவ்வளவுதான் விளக்கி கூறினாலும் அதை அவர்கள் ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டார்கள், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தங்களுடைய சொந்த கருத்துக்களில் சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள். சத்தியத்தை தேடி கண்டுபிடிக்க மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தாளந்தை பூமியிலே புதைத்தவனுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். இவர்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த ஒரு தாளந்தும் எடுக்கப்பட்டு அதை பயன்படுத்தும் வேறொருவருக்கு கொடுக்கப்படும். கண்ணை திறந்து பார்க்காதவர்கள் எதையும் பார்க்க மாட்டார்கள். பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் சத்தியத்தை தெரிந்து கொள்ள விருப்பம் இல்லாதவர்கள். இவர்கள் ஒருபோதும் சத்தியத்தை புரிந்து கொள்ள மாட்டார்கள்.